நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோனா எல்ஜி டாப் லோடு வாஷிங் மிஷின் 5.5 கிலோ. அதில் வந்துட்டு என்ன கம்ப்ளைண்ட்னா, எலி வந்துட்டு உள்ளாடி வந்துட்டு கூடு வச்சிருக்கு. கூடுன்னா அந்த இலை, தூள், தூசி அந்த மாதிரிப்பட்ட சன்னிதானங்கள் எல்லாம் கொண்டு உள்ளே வச்சிருக்கு. ஆனால் எந்த ஒயரமும் எதுவுமே கடிக்கல. ஆனால் இதில் வந்துட்டு போர்டு வந்துட்டு கம்ப்ளைண்ட்டுன்னா நம்ம ஆன் பண்ணும்போது என்ன ஆகுன்னா 10 மினிட் நம்ம ஸ்பின் போட்டோம்னா ஓடி ட்ரைன் பம்பு வந்துட்டு வெளியே போகும். ட்ரைன் பம்பு வந்துட்டு வெளியே போயிட்டு தண்ணி வெளியே போகுது. ட்ரம் வந்துட்டு ஒரு சுற்றிட்டு அப்படியே நிற்கும். நான் அது லாஸ்ட் வீடியோவில் காட்டேன். இதில் உள்ளாடி வந்துட்டு ஏதாவது ஒயரில் ஏதாவது கடிச்சிருக்கா என்னான்னு செக் பண்ணி பார்த்தோம். இது வந்துட்டு ப்ரெஷர் சுவிட்சு போர்டுக்கு வர லைனு. பின்னாடி வந்துட்டு இதில் வந்துட்டு பேக் சைடெல்லாம் பார்த்தோம். எலி தாழ போனது போல் இல்லை. மேலே தான் இப்போ தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. கம்ப்ளைண்ட் ஆகி 2 மாதம் இருக்கும் போல் அவையோ யூஸ் பண்ணாமல் ஒதுக்கி வச்சதுனால எலி வந்துருக்கு. எலி வந்துட்டு எப்படி வந்துன்னா, அடி சைடு வந்துட்டு ஒரு வலை வந்துட்டு கொஞ்சம் பழசாகி துரு பிடிச்சி வந்துட்டு எலி வந்துட்டு உள்ளாடி வந்திருக்கு. இது வாஷிங் மிஷின் வந்துட்டு 10-13 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இது வந்துட்டு டைரக்ட் ட்ரைவ் மோட்டரா இல்லை. இது வந்துட்டு பெல்ட் வர மாடலாக்கு, ரொம்ப பழைய மாடலு. இப்போ வந்துட்டு போர்டை ஆன் பண்ணியிருக்கோம். போர்டை ஆன் பண்ணி நம்ம வந்துட்டு ப்ரோக்ராம் செட் பண்ணால் வந்துட்டு ப்ரோக்ராம் செட் ஆகும். ஸ்பின் மட்டும் ஓடும். மற்ற மாதிரி வாஷ் ஆகாது. இப்போ நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். டோர் லாக் பண்ணல. அது டிஸ்பிளே பார்த்தீங்களா, ஒரு மாதிரி வெட்டி நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸ்பில்லாம் கிடக்கு. ஆனால் ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணி வீடியோ காட்டேன். இது வந்துட்டு போர்டில் தான் வந்துட்டு பிரச்சனை. போர்டு வந்துட்டு கம்ப்ளைண்ட்டு ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணியிருக்காங்க போல். இப்போ தான் வந்துட்டு ப்ரோக்ராம் வந்துட்டு செட் பண்ணி ஆன் பண்ணியோம். டோரை லாக் பண்ணல. டோர் லாக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனி வந்துட்டு டைம் டிலே வந்துட்டு குறையும். 10 செகண்டுக்கு வரும். 10 செகண்டு வந்துட்டு ட்ரம் வந்துட்டு ஒரு சுற்றும். 1-2 சுற்றிட்டு அப்படியே ஒரு ட்ரன்னு ஒரு வைப்ரேஷன் சவுண்டு வந்துட்டு நிற்கும். இது வந்துட்டு போர்டு, ஒயரிங், ஹிட்டு எல்லாமே கலத்தினா தான் இனி இந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டு ரெடி பண்ண முடியும். மற்ற மாதிரி ரெடி பண்ண முடியாது. என்னன்னா, இது வந்துட்டு போர்டு, ஒயரிங், ஹிட்டு, மோட்டரில் ஏதோ பிரச்சனை இருக்குது போல் தோணுது. அது இன்னும் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ட்ரம் சுற்றுது பார்த்தீங்களா, இப்போ நிற்கும். அப்படியே நிற்கும் நின்று. இனி வந்துட்டு ஓடாது. ஓகே, இந்த வீடியோ இவ்வளோ தான். பாய்.